வீடியோல ஒரு இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா அது எப்படி போஸ்ட் ஃபிக்ஸா கன்வெர்ட் பண்ணணும்னு பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு இப்படி ஒரு இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. சரி, இதை போஸ்ட் ஃபிக்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டாக்ல நீங்க ஆப்பரேட்டர் வந்துச்சுன்னா ஸ்டாக்குள்ள புஷ் பண்ணிடுவீங்க. அதுக்குமே சர்டன் ரூல்ஸ் இருக்கு, எப்போ புஷ் பண்ணணும் எப்போ பாப் பண்ணுங்கிறதுக்கு. சரி, இப்போதைக்கு ஆப்பரேட்டர் வந்தா ஸ்டாக்குள்ள புஷ் பண்ணுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்பரண்ட் வந்துச்சுன்னா அது டைரக்டா நீங்க அவுட்புட் எழுதிடணும். ஓகேவா? ஆப்பரண்ட்னா இந்த ஏ பி சி இதெல்லாம் ஆப்பரண்ட்ஸ் அண்ட் இந்த பிளஸ் ஸ்டார் மைனஸ் இதெல்லாம் ஆப்பரேட்டர்ஸ். சரி, ஓகே. ஸோ இதை எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தா ஏ வந்துட்டு என்ன ஆப்பரண்டா, ஸோ டைரக்டா அவுட்புட்டுக்கு எழுதிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தா பிளஸ் ஆப்பரேட்டர், ஸோ ஸ்டாக்கு புஷ் பண்ணிடணும். இப்போ ஸ்டாக்ல வந்துட்டு எந்த எலமெண்ட்டுமே இல்லை, ஸோ டைரக்டா அப்படியே புஷ் பண்ணிருங்க, எதுவும் செக்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ அடுத்தது பார்க்குறீங்க பி ஆப்பரண்ட், ஸோ டைரக்டா அவுட்புட்ல எழுதிருங்க. அண்ட் அடுத்தது பார்க்குறீங்க ஸ்டார். சரி, இப்போ ஸ்டார் நீங்க உள்ள புஷ் பண்றதுக்கு முன்னாடி உள்ள என்ன ஆப்பரேட்டர் இருக்கு ஆல்ரெடி நீங்க செக் பண்ணும். உள்ள இந்த சென்ஸ் ஸ்டாக்ல இப்போ ஒரே ஒரு எலமெண்ட் தானே இருக்கு. இப்போ டாப்ங்கிற பாயிண்ட் வந்து ஸ்டாக்ல இருக்கிற இந்த எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ டாப் எலமெண்ட்டையும் கரண்ட் எலமெண்ட்டையும் நீங்க கம்பேர் பண்ணணும். எதுக்கு வந்துட்டு பிரசிடென்ஸ் அதிகமா இருக்குன்னு நீங்க பார்க்கணும். இப்போ பேசிக்கா பிரசிடென்ஸ் பார்க்கும்போது ஸ்டார் அண்ட் டிவிஷனுக்கெல்லாம் ஒரு பிரசிடென்ஸ் இருக்கும், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷனுக்கெல்லாம் அதை விட கம்மியான ஒரு பிரசிடென்ஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ உங்களுக்கு நீங்க வெளியில என்கவுண்டர் பண்ணிருக்க ஆப்பரேட்டரோட பிரசிடென்ஸ் உள்ள இருக்க ஆப்பரேட்டரோட பிரசிடென்ஸை விட அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க ஸ்டாக்குள்ள அதை புஷ் பண்ணிட முடியும். இன்கேஸ் உங்களுக்கு வெளியில இருக்கிற ஆப்பரேட்டர் வந்துட்டு உள்ள இருக்க ஆப்பரேட்டரோட பிரசிடென்ஸை விட கம்மியா இருக்குன்னா உள்ள இருக்க ஆப்பரேட்டர் நீங்க பாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை புஷ் பண்ற மாதிரி இருக்கும். சரி, இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும்னா வெளியில இருக்கிறதுக்கு பிரசிடென்ஸ் அதிகமாக தான் இருக்கு, ஸோ டைரக்டா புஷ் பண்ணிட்டா போதும். ஸோ புஷ் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ ஸ்டார் முடிஞ்சு இப்போ பார்த்தா ஓப்பனிங் பேரந்தசிஸ். ஓப்பனிங் பேரந்தசிஸ் வரும்போது ஒரு நிமிஷத்தை ரேஸ் பண்ணிக்கிறேன். ஓப்பனிங் பேரந்தசிஸ் வந்துச்சு அப்படின்னா அதை டைரக்டா ஸ்டாக்ல புஷ் பண்ணிடணும். புஷ் பண்ணிட்டு நீங்க அடுத்தது அப்படியே உள்ள போய்க்கலாம். ஸோ இப்போ அடுத்தது உள்ள பார்த்தா சி இருக்கு, சி ஆப்பரண்ட், ஸோ டைரக்டா அவுட்புட்ல எழுதிடலாம். அடுத்தது பார்த்தா மைனஸ் இருக்கு. இப்போ நீங்க மைனஸ் வந்துட்டு உள்ள புஷ் பண்றதுக்கு ஏதாவது செக் பண்ணணுமா அப்படின்னா இந்த பேரந்தசிஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள எந்த ஆப்பரேட்டருமே இல்லை அப்படின்னா நீங்க டைரக்டா அந்த மைனஸை புஷ் பண்ணிட்டா போதும். இல்ல வேற ஏதாச்சும் ஆப்பரேட்டர் இருக்கு அப்படின்னா மட்டும் நீங்க செக் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். இப்போ வந்துட்டு இதுக்கு எதுவுமே செக் பண்ண வேணாம், ஏன்னா இந்த பேரந்தசிஸ்க்குள்ள இருக்கிற ஒரே ஒரு ஆப்பரேட்டர் மைனஸ் மட்டும்தான். சரி, அடுத்தது பார்த்தா டி ஆப்பரண்ட், ஸோ டைரக்டா அவுட்புட்ல எழுதிடும். அடுத்தது பார்த்தா பிராக்கெட், க்ளோசிங் பிராக்கெட். ஒன்ஸ் நீங்க க்ளோசிங் பிராக்கெட்டை என்கவுண்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த க்ளோசிங் பிராக்கெட்ல இருந்து ஓப்பனிங் பிராக்கெட் எங்க இருக்கோ அது வரைக்கும் பாப் பண்ணி வெளியில எடுத்துடணும். பாப் பண்ணி வெளியில எடுக்கும்போது உள்ள இருக்கு இல்லையா இந்த ஆப்பரேட்டர், இந்த ஆப்பரேட்டரை அவுட்புட்ல எழுதிடணும். இந்த பிராக்கெட்ஸை நீங்க இக்னோர் பண்ணிடுங்க, அதை எங்கேயும் அவுட்புட்ல எழுதணுன்ற அவசியம் இல்லை. சரி, இப்போ வந்துட்டு ஸ்டாக்ல என்ன இருக்கு, இப்போ ஸ்டாக்ல இருக்கிற ரெண்டு எலமெண்ட், ஒன்று வந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள், இன்னொன்று வந்து அடிஷன். ஸோ இப்போ இதுல டாப் எலமெண்ட் பார்த்தோம்னா மல்டிப்ளிகேஷன் கிட்ட இருக்கும். கரெக்டா? இப்போ டாப் எலமெண்ட்டை பாப் பண்ணி எடுத்துருங்க. ஸோ ஸ்டார் வெளியில வந்துடும். ஸோ ஸ்டார் வெளியில வந்துருச்சுன்னா இப்போ டாப் எலமெண்ட் வந்து அடிஷனை தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அடிஷனையும் பாப் பண்ணி வெளியில எடுத்துருங்க. ஸ்டாக் எம்டி ஆயிடும். இப்போ கொடுத்துருக்க இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனுக்கு அதோட போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் இதுதான். ஓகேவா? சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு எப்படி நம்ம போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். சரி, அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் ஸ்டாக் ஒன்று வரைஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது பேரந்தசிஸ், ஸோ டைரக்டா உள்ள போட்டுக்கலாம். அடுத்தது என்கவுண்டர் பண்றது ஆப்பரண்ட், ஸோ வெளியில எழுதிக்கலாம். அண்ட் அடுத்தது இருக்கிறது மைனஸ், உள்ள டைரக்டா புஷ் பண்ணிடுங்க. அண்ட் தென் ஆப்பரண்ட், ஸோ வெளியில அவுட்புட்ல எழுதிருங்க. க்ளோசிங் பேரந்தசிஸ். இப்போ க்ளோசிங் பேரந்தசிஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், க்ளோசிங்ல இருந்து ஓப்பனிங் வரைக்கும் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் பாப் பண்ணி வெளியில எடுத்துடணும். வெளியில எடுத்துட்டு பேரந்தசிஸ் இக்னோர் பண்ணிடுங்க, ஆப்பரேட்டர் அவுட்புட்ல எழுதிருங்க. ஸோ இப்போ ஸ்டாக்ல வந்துட்டு அகைன் ஸ்டாக் எம்டி ஆயிடும்.
அடுத்தது பார்த்தா டிவிஷன் வந்துட்டு ஆப்ரேட்டர், ஸோ ஸ்டாக்குள்ளே போட்டுடலாம். அடுத்தது வந்துட்டு பெராந்தசிஸ் அப்படியே உள்ளே புஷ் பண்ணிட முடியும். அண்ட் அடுத்தது ஆப்ரண்ட், ஸோ அவுட்புட்டில் எழுதிடலாம். அடுத்தது ப்ளஸ்ஸு, ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது, ஸோ உள்ளே புஷ் பண்ணிவிடுங்க. அண்ட் டி ஆப்ரண்ட், ஸோ அகெயின் அவுட்புட்டில் எழுதிடலாம். அண்ட் அடுத்தது வந்துட்டு க்ளோசிங் பேரந்தசிஸ் போட்டு ஓப்பனிங் வரைக்கும் எல்லாத்தையும் பாப் பண்ணி வெளியில் எடுத்துருங்க. ஆப்ரேட்டரை மட்டும் அவுட்புட்டில் எழுதிடுங்க. அண்ட் அடுத்தது, சரி இதை ஃபஸ்ட் இரேஸ் பண்ணிக்கிறேன். சரி, அடுத்தது வந்துட்டு ஸ்டாரு. இப்போ ஸ்டாரை நீங்கள் உள்ளே புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஆப்ரேட்டர் இருக்குது கரெக்டாக. ஸோ ஸ்டாருக்கும் டிவிஷனுக்கும் பார்த்தா ஈக்குவல் ப்ரெசிடென்ஸ். ஸோ நீங்கள் வெளியில் இருக்கிற ஆப்ரேட்டரோட ப்ரெசிடென்ஸ் உள்ளே இருக்கிற ஆப்ரேட்டரோட ப்ரெசிடென்ஸை விட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே புஷ் பண்ண முடியும். ஈக்குவலாக இருந்தாலும் சரி, கம்மியாக இருந்தாலும் சரி, உள்ளே இருக்கிற ஆப்ரேட்டரை பாப் பண்ணி வெளியில் எடுத்துட்டு இந்த ஆப்ரேட்டரை உள்ளே புஷ் பண்ணிடணும். ஓகேவா? எப்போ ஆப்ரேட்டரோட வெளியில் இருக்க ஆப்ரேட்டரோட ப்ரெசிடென்ஸ் டாப்பில் இருக்கிற டாப் எலமெண்ட் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்க ஆப்ரேட்டரோட ப்ரெசிடென்ஸ் விட கம்மியாக இருந்தாலும் சரி, ஈக்குவலாக இருந்தாலும் சரி, டாப் எலமெண்ட்டை பாப் பண்ணி வெளியில் எடுத்துட்டு கரண்டாக இருக்கிற ஆப்ரேட்டர் உள்ள புஷ் பண்ணிடணும். இப்போ பாப் பண்ணி வெளியில் எடுத்தோம்னா டிவிஷன் அவுட்புட்டுக்கு வந்துடும். மல்டிப்ளிகேஷன் ஸ்டாக்குள்ளே போயிடும். ஓகேவா? அண்ட் அடுத்தது பார்க்கும்போது ஆப்ரண்ட் எஃப், ஸோ அவுட்புட்டில் எழுதுகிறேன். இப்போது எக்ஸ்பிரஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ முடிஞ்சிருச்சுன்னா ஸ்டாக்ல இருக்கிற எல்லா ஆப்ரேட்டரும் பாப் பண்ணி வெளியில் எடுத்துடணும். ஸோ ஸ்டாரையும் பாப் பண்ணி வெளியில் எடுத்துட்டேன். இப்போ ஸ்டாக் எம்டி ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதில் பேசிக்காக ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே, இந்த அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஸ்டாக்குள்ள புஷ் பண்ணும். புஷ் டு த ஸ்டாக். அந்த புஷ் பண்ணும்போது நீங்க கண்டிஷன்ஸ் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரசிடென்ஸ் பார்க்கணும். இன்கேஸ் உங்க ஸ்டாக் எம்டியா இருந்துச்சுன்னா டைரக்டா அந்த ஆப்ரேட்டர் புஷ் பண்ணிட்டா போதும். இல்ல ஸ்டாக்ல எலமெண்ட் இருக்கு அப்படின்னா மட்டும் பிரசிடென்ஸ் செக் பண்ணும். ஓகேவா? அதாச்சும் வெளியில இருக்கிற ஆப்ரேட்டரோட பிரசிடென்ஸ் உள்ள இருக்க ஆப்ரேட்டரோட பிரசிடென்ஸை விட அதிகமா இருந்தா புஷ் பண்ணிடலாம். இல்ல கம்மியா இருக்கு அப்படின்னா உள்ள இருக்கிற ஆப்ரேட்டரை பாப் பண்ணிட்டு வெளியில என்கவுண்டர் ஆயிருக்க ஆப்ரேட்டரை புஷ் பண்ணணும். ஓகேவா? அண்ட் ஆப்ரண்ட் வந்துச்சு அப்படின்னா டைரக்டா அதை அவுட்புட்டுக்கு எழுதிருங்க. அவ்வளவுதான். ஸோ ஒரு இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்கன்னா அது இப்படி தான் போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க.